மகா கணபதியே சரணம். நமது ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணத்துல உங்க எல்லாரையும் பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி. சென்னையில் சிறப்பு வாய்ந்த தலங்கள்ல மிக முக்கியமான தலமாக போற்றக்கூடியது அன்னை ஆதிபராசக்தி கருமாரி அம்பிகை குடியிருக்கக்கூடிய திருவேற்காடு. ஆமாங்க, இன்னைக்கு திருவேற்காடு ஆலயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னையில் சிறப்பு வாய்ந்த சக்தி தலங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய திருவேற்காடு கருமாரி அம்பியின் ஆலயம் அதி அற்புதமாக பழமை வாய்ந்த பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த கருமாரி அம்பிகையின் ஆலயத்தை பற்றி சொல்லலாம். வார்த்தை வரி வரியாக சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க அம்பிகையின் அற்புதமும் அருளும் எண்ணற்றது. எப்படி கடல் நீரை கையில் அள்ள முடியாதோ அதுபோல் அம்பிகையின் அருளை சொல்ல முடியாத அளவிற்கு பெரும் மழையாக இருக்கக்கூடியவள் அன்னை மாரித்தாய். மாரியாக கருமாரி, பேர்மாரி, உருமாறி, சிரமாரி, அருள்மாறி இருக்கின்ற இடங்களை எல்லாம் ஒவ்வொரு மாரியாக ஒவ்வொரு அற்புதங்கள் செய்கின்ற பராசக்தியாக இந்த பாருலகுக்கே பார்வதி அன்னையாக விளங்குகின்ற அன்னை பார்வதியின் சக்தியின் ஒரு சுரூபமாக ஒரு அவதாரமாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி கருமாரி அம்பிகையின் ஆலயம். திருவேற்காட்டில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அம்பிகையின் ஆலயத்தை நாம் இப்போது காண்போம். ஆதியில் அம்பிகை இங்கு புற்றின் வடிவமாக இருந்து வேம்பின் சுரூபமாக இருந்து பராசக்தி பல்வேறு அற்புதங்களை செய்து இங்கு நம்பி வரும் பக்தர்களுக்கு பல கோடி நன்மைகளை தந்தருளினார். அதன் வாயிலாக அம்பாளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அம்பிகையினுடைய ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு இன்று மகா பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாகவும் மக்கள் மத்தியில் அம்பிகை கொண்டாடப்படுகின்ற ஒரு குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் நம்பி வருவருக்கு கை கொடுத்து தூக்குகின்ற கருணை உள்ளம் கொண்டவளாக விளங்கக்கூடியவள் அன்னை கருமாரி அம்பிகை. கருணை மழை பொழியக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி கருமாரி அம்பிகை இங்கு வந்த ஒரு கதையே ஒரு அற்புதமான ஒரு திருக்கதை. ஆதி காலத்துல சிவபெருமாள் ஒரு நாள் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, பிரபஞ்சத்தை எல்லாம் நான் பார்க்கக்கூடிய வேலைகள் இருக்கு, என்னுடைய வேலையில பாதி வேலை நீ செய்யுமா அப்படின்னு சொல்றாரு பார்வதி. எண்ணில் பாதியாக நீ இருக்கக்கூடிய ஐந்தொழில் படைத்தல், காத்தல், மறைத்தல், அருள்தல், அழித்தல் என்னும் ஐந்தொழிலையும் நீ கொஞ்ச காலம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமாள் சொல்றாரு. அதன் வாயிலாக சக்தி எந்த பூமியில் எந்த இடத்தில் அமர்ந்து நான் இந்த பணியை செய்வது அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கும்போது அகத்திய மாமுனிவர் சொல்றார், பூலோகத்துல மிக புண்ணியமான ஒரு இடமாக இருக்கக்கூடியது திருவேற்காடு. வேற்காடுன்னு இருந்தது, இன்னைக்கு அம்பாள் வந்ததுக்கு அப்புறமா திருவேற்காடு என பேரும் மாறிடுச்சு. அதி அற்புதமான இந்த திருவேற்காட்டில் தான் வேதபுரீஸ்வரர் அன்னை பாலாம்பிகையாக ஒரு ஆலயம் இருக்கு, சிவாலயம். அங்குதான் எனக்கு அகத்திய மாமுனிவர் சொல்றாரு, எனக்கு நீங்க திருமண காட்சி தந்து இந்த அற்புதமான தலமும் இங்கதாமா இருக்கு, இதே இடத்துல போய் உங்க பணியை தொடருங்க அப்படின்னு சொல்லும்போது அம்பாள் மனம் விரும்பி இந்த திருவேற்காட்டில் வந்து அமர்ந்தார்கள். அதாவது இன்னைக்கும் ஒரு சக்தி தலமாக ஒரு பிரம்மாண்ட ஒரு ஆலயமாக இருக்கக்கூடியது இந்த அம்பிகையினுடைய ஆலயம். நினைப்பவருக்கு எல்லா வரங்களையும் தரக்கூடியவளாக விளங்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி. திருமண வரம் வேண்டுமா, அங்கே எத்தனையோ திருமணம் நடக்குது. குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியமா அம்பாள் வந்து வேண்டுவோருக்கு வேண்டுன அந்த அடுத்த ஆண்டுக்குள்ளேயே அம்பாள் தந்துடுறாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலம். தொழில் முயற்சிகள் எத்தனையோ பேர் தொழில், வியாபாரம், வருமானம் இது போன்ற நல்ல காரியத்துக்கு அம்பாளை நம்பி அந்த வியாபாரத்தை தொடங்குறாங்க, தொழிலை தொடங்குறாங்க, அதுல எல்லாம் வெற்றி தான். எத்தனையோ சினிமா பிரபலங்கள் கூட அம்பாளை வந்து வழிபாடு செய்கிறாங்க, அவங்களாம் பெரிய ஸ்டார் ஆயிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த திருவேற்காடு கருமாரி அம்பிகையினுடைய சிறப்பும் அற்புதமும் எண்ணில் அடங்காதது. அப்பேற்பட்ட சிறப்பு கொண்டவள் அன்னை கருமாரி அம்பிகையின் ஆலயம். இங்கு மற்றொரு புராண கதையும் சொல்லப்படுகின்றது. அம்பாள் ரேணுகா பரமேஸ்வரி கருமாரி அம்பிகையாக உருவம் பெற்றதுக்கு அப்புறம் அம்பாள் ஒவ்வொரு மாரியாக அவதாரம் எடுத்தாருங்க. முத்துமாரி, கௌமாரி, சமயபுரத்து மாரி, கோட்டை மாரி, பல்வேறு மாறி அவதாரங்கள் உண்டு. அம்பாள் வந்து 14 புவனங்களும் ஆட்சி செய்யக்கூடியவர். அதுபோல் சூரிய மண்டலத்துக்கு ஒரு நாள் அம்பாள் எப்படி போறாங்கன்னா வயதான கிழவி ரூபத்துல தள்ளாடி தனி ஓடி போய் நிற்கிறாங்க. இப்போ சூரிய பகவான் சொல்றாரு, யாரம்மா இந்த வயது ஆனவர்களாக நீங்க இருக்கிறீங்களே அப்படின்னு கேலி பண்றாரு. அப்போ நான் காலத்தை கணிக்கக்கூடியவள், எனக்கு அருமாரினாலே காலச்சக்கரமானவள் தானே, காலத்தில் ஞானத்தை அருளக்கூடியவள். அப்பேற்பட்ட அந்த சக்தி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜோசியம் பார்க்குறவப்பா, குறி சொல்றவோ அப்படின்னு சொல்றாங்க. நீ என்னம்மா எனக்கு குறி சொல்ல போற அப்படின்ற ஒரு ஏளனம் வருது சூரிய பகவானுக்கு. அப்போ அம்மா சொல்றாங்க, அடுத்த கணமே உன்னுடைய ஒளி மொத்தம் நீ இழந்துருவ அப்படின்னு அந்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சூரியனோட ஒளி மொத்தமும் மறைந்து ஒரு கிரகணம் ஏற்பட்டது போல பொலிவு இழந்துடுறாரு. அப்போ சூரிய பகவானுக்கு வந்திருக்கிறது சாதாரண பெண்மணி அல்ல,
சாட்சாத் தன்னை ஆதிபராசக்தியே, அந்த ஆதிபராசக்தியே இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு அம்பாள் இடத்துல சரணம் அடைகிறார் சூரிய பகவான். சரணமடைந்து, தாயே நான் பேசிய வார்த்தைக்கெல்லாம் என்னை மன்னித்தருள வேண்டும், நான் சொன்னதெல்லாம் தவறு தாயே அப்படின்னு மன்னிப்பு கேட்குறார். இப்போ அம்பாள் சொல்கிறாங்க, என்ன மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் காக்கக்கூடியது உன்னுடைய வேலை. கதிரவனாக இந்த உலகம் முழுவதும் ஒளி வீச வேண்டியது உன்னுடைய வேலைப்பா. அதனால் நீ எல்லார் இடத்திலும் அன்பு செலுத்து அப்படின்றாங்க. அதுபடி சூரிய பகவானும் சரி அம்மா அப்படின்னு அந்த தாயிடத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. அதனுடைய வரலாறாகவே இன்னைக்கும் இந்த திருவேற்காட்டு கருமாரி அம்பிகையின் ஆலயத்தில் வருடத்தில் 2 முறை அம்பிகை மூலவராக இருக்கக்கூடிய அம்பிகை கருமாரி அம்பிகையின் மீது சூரிய ஒளி படுறதை நம்ம பார்க்கலாம். புரட்டாசி மாதத்திலையும் பங்குனி மாதத்திலும் அம்பாள் மீது சூரியன் ஒளி டைரெக்டாக அந்த அம்பாளுடைய கருவறை மேலே, அம்பாளுடைய சிற்பத்து மேலே படுறதை நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியும். அது ஒரு அதிசயமாகவும் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த கருமாரி அம்பிகை நாகமாகி, வேம்பாகி, மனிதர்களையெல்லாம் காக்கின்ற மாறி மழையாகி, கருணையின் வடிவமாகி நிற்கின்றவள் அன்னை கருமாரி அம்பிகை. மற்ற தெய்வத்தை விட இந்த கருமாரி அம்பிகைக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நம்மளை அபயத்தில் காக்கணும், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, தாயேன்னு சரணம் அடைந்து கண்ணீர் மழுக அம்பாளை வணங்கிட்டோம் அப்படின்னா அந்த அம்பாள் எந்த ரூபத்தில் வேணால் வந்து காப்பாற்றுவாங்க. இதான் அவங்களோட வடிவம் அப்படின்னு சொல்ல முடியாது. நீருக்கு உருவம் கிடையாது. அதுபோல் மாரியாக இருக்கக்கூடிய, மழையின் வடிவமாக இருக்கக்கூடிய, மக்களை எல்லாம் காக்கின்ற இந்த கருமாரி அம்பிகைக்கு உருவமே சொல்ல முடியாது. இதுதான் அம்பாளுடைய உருவம் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மள ஆபத்தில் இருக்கும்போது எந்த வடிவத்தில் வேணா வந்து நம்மளை காக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட கருணை மிகுந்தவள் இந்த தாய். அம்பாளுக்கு வந்து பெரிய பெரிய விசேஷம்லாம், பெரிய பெரிய திருவிழாக்கள்லாம் இந்த திருவேற்காட்டில் நடக்கும். அம்பாளுடைய ரதம் வருது அப்படின்னால அந்த இடமே ரொம்ப ஒரு கோலாகலமாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு சக்தி அந்த கருமாரியினுடைய சக்தி. இன்றைக்கும் நாளடைவில் பார்க்கும் பொழுது அம்பாள் இடத்துல வந்து மக்கள் கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அம்பாள் குலதெய்வமாகவும் இருக்கிறாங்க. ஆடி மாதம் என்றாலே அம்பாளுக்கு சிறப்பு. அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த கருமாரி அம்பிகையினுடைய ஆலயத்துக்கு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று அம்பாளை நேரிலே தரிசனம் செய்து அந்த கருணை மழையில் நாமளும் நினைய வேண்டும், இறைவன் அருள் பெற வேண்டும். கிடைக்கக்கூடிய மெய்யன்பர்கள் நேரிலே வந்து அன்னை ஆதிபராசக்தி கருமாரி அம்பிகை ஆலயத்தை தரிசனம் செய்து அன்னையின் திருக்கருணையால் வாழ்வில் எல்லா வகையான நல வளங்களும் பெற வேண்டுகிறோம். மறக்காமல் நம்மளுடைய ராஜேஸ்வரன் ஆன்மீக பயணம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு ஆலயத்திலிருந்து உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப் ராஜேஸ்வரன். நன்றி, வணக்கம்.